கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிற இந்த மாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷ சாயலில் பிறந்த மாதம், அதை கொண்டாடுகிற மாதம். அநேக இடங்களிலே இப்போது இயேசுவின் நற்செய்தியை அறிவித்து அதை கேரள் ஊழியமாக செய்து கொண்டிருக்கிற நாட்கள். பலவிதமான நிகழ்வுகளை ஆலயங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக வைத்து செய்து கொண்டிருக்கிற, அதை செய்வதற்கு ஆயத்தமாகிற நாட்கள். ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்து இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகிற ஒரு நாட்கள். முதலாவதாக பிறந்தநாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவ வார்த்தைக்கான வசனம் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு அக்கினியினால் நிரப்ப பிறந்தார். அதாவது நம்மை அக்கினியினால் நிரப்புவதற்கு இயேசு பிறந்தார். யோவான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சுவிசேஷமாக அறிவித்து ஜனங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்தின யோவான் ஒரு வெளிப்பாடோடு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவர். இயேசு என்னிலும் வல்லவர். அவருடைய பாதரட்சை, அவர் காலில் அணிந்திருக்கிற அந்த பாதரட்சை செருப்பை கூட நான் சுமக்கிறதுக்கு பாத்திரவான் அல்ல. அவ்வளவு அவர் பெரிய மகிமையான தேவன். அவர் எதற்காக இந்த பூமியிலே பிறக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், அக்கினியினால் உங்களை நிரப்பார்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, எதற்காக இயேசு பிறந்தார்? பரிசுத்த ஆவியை நமக்கு தருவதற்கு, பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை நமக்கு தருவதற்கு இயேசு பிறந்தாரா? மறந்துடாதீங்க, வேதம் அப்படித்தான் தெளிவாய் சொல்லுகிறது. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கிறீங்களா? இயேசு ஒரு இடத்துல சொன்னார், இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னார். அக்கினி அபிஷேகம்தான் ஒரு எரிகிற அக்கினியாய் மாறும், பற்றி எரியும், அதன் எழுப்புதலை கொண்டு வரும். எப்படி தேசத்தை சுவிசேஷமாய் மாற்ற முடியும் தெரியுமா? எப்படி ஆண்டவரை அறியாத மக்கள் அறிவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட தெரியுமா? எப்படி நரகத்துக்கு போகிற மக்கள் பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு முடியும் தெரியுமா? அக்கினி அபிஷேகத்தினால தான். அந்த அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அதற்காக இந்த பூமியில் அவர் பிறந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிங்க, சுவிசேஷத்தை பிரபல்யமாக்குங்க, எழுப்புதல தேசத்தில் கொண்டு வாருங்க. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் இந்த பூமியில் பிறந்த நோக்கத்தில் ஒரு நோக்கம், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தை தருவதற்காக. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அக்கினி அபிஷேகத்தினால் ஆவியானவரை நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்தும், சபைகளில் பயன்படுத்தும், தேசத்தில் பயன்படுத்தும், தரிசனத்தை நிறைவேற்ற பயன்படுத்தும், இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் பயன்படுத்தும், உலக நாடுகள் எழுப்புதலுக்காய் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். உம்முடைய அக்கினியால் நிரப்பும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும், சத்துருடைய கோட்டையை தகர்க்க, பில்லிசுனை வல்லமையிலே அழிக்க, சாபக்கட்டுகளை உடைக்க உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். சோறுகள் விலகட்டும், பலகீனங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், உம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தனை விலகட்டும், அவமானங்கள் விலகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தர்றோம். நீர் அப்படி செய்தி நன்றி. குறிப்பாக இந்த நாள் ஒரு அற்புத நாளாக எல்லாருக்கும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.